சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். அமைச்சதுக்கு பிறகு ஸ்டாலின் சாரே நினைச்சாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் அறிக்கை வாயிலா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு பல்வேறு சித்து வேலைகளை திமுக அரசு செஞ்சது. ஆனா அது முடியாம போனதுனால தான் இந்த வழக்கை சீக்கிரமா முடிச்சிருக்காங்க. இதுவே நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம். காரணம் என்றால் அப்படி அந்த சார் யார் என்பதை தெரிந்தால், தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால் அதை பெயர் அவர் சொல்லிக்க வேண்டியது. வெளியிலே சொன்னால் கூட வழக்கு போடுவார்கள். பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றி பேசினார்கள். நீதிபதி மன்றத்துக்கு போய் யாரும் பேசக்கூடாதுன்னு தடை பெற்று வந்தாரா இல்லையா? இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? அதே போல் இந்த வழக்கிலே யார் அந்த சார் என்பதை அவர் சொல்லியிருந்தார். இங்கே கூட சொல்றது, வெளியே சொல்றது கூட பயமாக இருந்தால் சட்ட சிக்கல் வரும் என்று இருந்தால், சட்டமன்றத்திலே முதலமைச்சருக்கு நேராக உட்கார்ந்திருந்தால், சட்டமன்றத்தில் பேசினால் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியம் இருந்தால், துணிந்து இருந்தால் அங்கே சொல்லியிருக்காங்க. அதை சொல்வதற்கு பதில் தெரிந்த ஒரு குற்றச்சாட்டில் உண்மை தெரிந்த ஒருத்தரை அந்த சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவார், அதை மறைக்க யார் நினைத்தாலும் அந்த குற்றம். அதுபோல் அந்த குற்றத்தை அவர் மீது தான் முதல்ல சொல்லணும். ஆக யார் அந்த சாரின் மேல் கேட்டால் முதல் சாரு எடப்பாடி என்று தான் எல்லாரும் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அவர் எப்படி நடந்து கொண்டார் எல்லோருக்கும் தெரியும். யார் யாரை காப்பாற்றிருக்கிறார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வழக்கில் தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் ஏதாவது தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். ஆகவே அவ்வளவுதான். அதாவது கெட்டிக்காரன் புழு 8 நாளுக்கு என்று சொல்வார்கள். ஆனால் எடப்பாடியினுடைய புழு 5 மாதத்திலே கரைந்து விட்டு. அது மட்டுமல்ல, இந்த வழக்கிலே பல யார் யாரோ என்னென்ன பேசுறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இனிமேல் அவர் இதை வச்சு அரசியல் பழப்பு நடத்த முடியாது. ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு திமுக பல்வேறு சித்து வேலைகளை செஞ்சது. ஆனால் அது முடியாம போனதுனால தான் இந்த வழக்கை இப்படி அப்படி காப்பாற்றிய முயற்சி ஏதேனும் ஒன்றாக இருந்தால், துணிச்சல் இருந்தால், தைரியம் இருந்தால் எடப்பாடி சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.